ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச் தான் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து ஜரி த்ரெட்டு, அப்புறம் வந்து சில்க் த்ரெட்டு, அதுக்கப்புறம் வந்து துலிப் பிராண்டில் வந்து நீடில் வந்து எடுத்திருக்கேன். ஸோ நம்ம சேனல் வந்து நீங்கள் எதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு வந்து 2 லைன் ஒரு 1/2 இன்ச் கேப்பில் வந்து 2 லைன் வந்து நான் ட்ரா பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஜரி த்ரெட்டில் வந்து எப்பயும் நம்ம சைன் ஸ்டிச்சுக்கு வந்து நம்ம ஜரி த்ரெட்டில் வந்து லாக் பண்ணி எடுப்போம்ல, முடிச்சு போட்டு எடுப்போம்ல, அதே மாதிரி முடிச்சு போட்டு எடுத்திருக்கேன். ஸோ எடுத்துகிட்டு எப்பயும் போல் தான் ஃப்ரேமுக்கு அடியில் வச்சுட்டு கீழே ட்ரா பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா ஒரு லைனு, அதிலிருந்து ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ணுறேன். பேக் ஸ்டிச் வந்து போடணுன்னு அவசியம் இல்லை. ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதை அப்படியே மேலே கொண்டு போய் ஒரு ஸ்டிச் போடுறேன். மேலே வந்து லாக் ஸ்டிச் வந்து போடக்கூடாது. அதை அப்படியே கீழே கொண்டு வந்து கீழே வந்து அப்படியே லாக் ஆயிரும். அங்கே இருந்தாலும் அது அப்படியே நம்ம வந்து சைடில் கொண்டு போனோம் அப்படின்னா நூல் அந்த த்ரெட்டு வந்து மேலே எடுத்துகிட்ருக்கோம். அதனால் அங்கே ஒரு லாக் ஸ்டிச் போட்டு அதுக்கப்புறம் சைடில் வந்து ஒரு லாங் செயின் ஸ்டிச் போடுறேன். செயின் ஸ்டிச் போட்டு அதே மாதிரி தான் மேலே கொண்டு போய் அந்த த்ரெட்டை வந்து அப்படியே கீழே கொண்டு வரேன். நீங்கள் இந்த மாதிரி மேலேருந்து கீழே வந்து த்ரெட்டை கொண்டு வரக்குள்ள அடியில் இருக்க த்ரெட்டை வந்து நம்ம டைட்டாக பிடிச்சிக்கணும். லூஸாக பிடிச்சோம் அப்படின்னா கீழே வந்து லாக் ஆகாது. அதே மாதிரி தான் சைடில் ஸ்டிச் போட்டு அங்கேருந்து மேலே கொண்டு போய் அங்கே ஒரு ஸ்டிச் அப்படியே கீழே கொண்டு வரேன். பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து சில்க் த்ரெட்டில் போடுறத விட ஜரி த்ரெட்டில் போடுறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா மேலேருந்து கொண்டு வரக்குள்ள கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும். பிகினர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இருந்தாலும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண சரியாயிரும். அதே மாதிரி இந்த லைனை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். கீழே வந்து போகிற அந்த லாக் ஸ்டிச் வந்து அந்த லைனில் தான் இருக்கணும். அந்த லைனை விட்டு கீழே போட்டோம் அப்படின்னா ஸ்டிச் வந்து கொஞ்சம் கீழேயும் மேலேயும் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. அதேமாதிரி ஜரி த்ரெட் வந்து ஒரு லைனுக்கு ஒரு லைன் பட்டன் ஹோல் ஸ்டிச் போடக்குள்ள அந்த டிஸ்டன்ஸ் வந்து ஒரே லெவலில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நான் இந்த லைனை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அதேமாரி லாக் ஸ்டிச் போடக்குள்ளே சைடில் வந்து லாங் செயின் ஸ்டிச் போட்டு வந்து ஃபினிஷ் பண்ணக்கூடாது. மேலே கொண்டு போய் மேலேருந்து கீழே எடுத்துகிட்டு வந்து அதுக்கப்புறம் தான் வந்து லாக் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணணும். இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து சில்க் த்ரெட்டில் வந்து போட்டு காட்டுறேன். அதுக்கு வந்து சில்க் த்ரெட் வந்து டபுள் ஸ்டாண்ட்ஸாக வந்து நான் எடுத்திருக்கேன். எப்பயுமே சில்க் த்ரெட் வந்து டபுள் ஸ்டாண்ட்ஸ் தான் எடுக்கணும், சிங்கிள் ஸ்டாண்ட்ஸ் எடுக்கக்கூடாது. ஸோ அதையும் வந்து நான் லாக் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் இதுக்கப்புறம் வந்து நார்மலாக ஸ்டெயின் ஸ்டிச் போட்டு கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் பேசிக்கே வந்து இந்த பட்டன் ஹோல் ஸ்டிச் தான். இதுக்கப்புறம் நீங்கள் என்ன ஸ்டிச் போட்டாலும் அப்படின்னா இந்த மாதிரி பட்டன் ஹோல் ஸ்டிச்சு மாடலில் தான் வந்து வரும். மேலேருந்து கீழே இழுத்துட்டு வந்து போடுற மாதிரி தான் வரும். ஸோ இது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. சில்க் த்ரெட்லேயும் அதே மாதிரி தான். கீழேருந்து மேலே ஸ்டார்ட் பண்ணி அங்கேருந்து கீழே கொண்டு வந்து கீழே ஒரு லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சைடில் போடுறேன். பார்த்திங்கன்னா தெரியும். லாக் பண்ணி சைடில் ஒரு ஸ்டிச் போடுறேன். மேலே எடுத்துகிட்டு போய் மேலேருந்து இழுத்துட்டு வந்து சில்க் த்ரெட் வந்து பார்த்திங்கன்னா ஜரி த்ரெட்டோட சில்க் த்ரெட்டில் போடுறது வந்து ஈஸி தான். மேலேருந்து கீழே கொண்டு வர்றது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக நல்லா ஈஸியாக வந்துடும். ஆனால் என்ன அப்படின்னா சில்க் த்ரெட் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து ஹேண்டில் பண்ணணும். அந்த நீடிலோட டிப்பில் வந்து த்ரெட்டு பட்டாவே வந்து த்ரெட் வந்து பிரிஞ்சிரும். அதனால் வந்து பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள். இதே மாதிரி வந்து இந்த லைனையும் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன்.
ஸோ நம்மளோட சேனலில் வந்து அடுத்தடுத்து இந்த மாதிரி வீடியோ தான் வரும். ஸோ இந்த மாதிரி வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ அடுத்து வந்து இந்த கீழே சில்க் த்ரெட்டில் போட்டுட்ருக்கேன் பார்த்திங்களா, அது வந்து எனக்கு கொஞ்சம் கேப் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்துருச்சு. ஸோ நீங்கள் வந்து போடக்குள்ளே எல்லாமே ஒரே ஈவனான கேப்பில் வந்து இருக்க மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ வந்து நான் எண்ட் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஒரு த்ரெட் எடுத்துட்டு அந்த ஃபஸ்ட்டு எடுத்த லூப் வழியாக செகண்ட் லூப் ஒரு லூப் எடுக்கிறேன். ஸோ அப்படியே செகண்ட் லூப் வழியாக ஃபஸ்ட் லூப்பை பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னா எண்ட் நாட் வந்து